இருளிலும் காற்று வீசிக் கொண்டிருந்தது. I want to tell you one thing, even this dark situation, the wind is still blowing. எதிர்காலத்தை சந்திப்பதற்கு அத்து சொன்ன வார்த்தை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் இந்த கால வேளையில இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் இருக்கிற இடங்களிலே தொழுது கொள்ளும்படி மற்றொரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் நாம் உற்சாகத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவர் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி ஆவியோடு உண்மையோடு நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி தேவன் பாராட்டின இந்த நல்ல தருணத்திற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். தேவன் நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தரின் நாள் வரையிலும் சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் இந்த வியாதியின் தொற்றினால் பாதிக்கப்பட்டு ஆமென் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில அநேகர் குணமாகி வீடு திரும்பி இருக்கிறார்கள். குறிப்பாய் நம்முடைய மாவட்டத்தில் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் நல்ல பூரண சுகத்தை தந்து ஆமென் ஸ்தோத்திரம் இரவும் பகலும் பணியாற்றுகிற நம்முடைய தேசத்தின் தலைவர்கள், ஆமென் மாநிலத்தின் முதலமைச்சர்கள், மாவட்டத்தின் ஆட்சியர்கள், இந்த சுகாதாரத்துறையில பணியாற்றுகிற ஆமென் ஸ்தோத்திரம் சுகாதாரத்துறையில் இருக்கிற அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புர தொழிலாளர்கள், இவர்கள் எல்லாரும் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கர்த்தர் தருவாராக. இந்த லாக்டவுன் சீக்கிரமாய் முடிவுக்கு வர வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் ஆமென் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நாம் எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவர் நமக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆகையால் நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்திலே நாம் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். ஜெபத்தை கேட்கிறவர் நாம் எதிர்பார்க்கிற முடிவை நிச்சயமாய் கர்த்தர் தந்து விடுதலையோடு ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்க தேவன் நிச்சயமாய் நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. இப்பொழுதும் நாம் இருக்கிற இடங்களில நாம் உற்சாகமாக கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் எப்பொழுதும் ஆலயத்துக்கு வருகிறது போல இந்த யூடியூப் மூலமாகவும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிற ஸ்மார்ட் டிவி மூலமாய் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த செய்தியையும் ஆமென் ஸ்தோத்திரங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற இந்த சூழ்நிலை நீங்கள் அமைத்துக் கொள்ளும் பொழுது பயபக்தியோடு கூட குடும்பமாய் அமர்ந்து தேவனை ஆராதிக்கும்படி அன்பாய் கேட்டுக் கொடுக்கிறேன். வேத வசனங்கள் ஆமென் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். வேதத்தோடு கூட நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆமென் கர்த்தரை ஆராதிக்கும்படி அன்பாய் கேட்டுக் கொடுக்கிறேன். நாம் இன்றைக்கும் நாம் தெரிந்த பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். துதிகள் மத்தியில் உலாவுகிறவர், அவர் ஆராதனைக்குரியவர். பாடலாங்களா? ஆராதனை செய்யும் நேரம், ஆத்மாவில் சந்தோஷ நேரம். கண்களின் விருப்பம் ஆமென் ஸ்தோத்திரம் நேசத்தின் உச்சிதம் அவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆராதனை செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். ஆராதனை செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். ஆராதனை 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 கைதடி ஆராதனை 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 செய்யும் நேரம், ஆத்மாவில் சந்தோஷ நேரம். சந்தோஷமா ஆராதனை செய்யும் நேரம், ஆத்மாவில் சந்தோஷ நேரம். கண்களின் விருப்பமே ஆராதனை ஆராதனை, தலத்தின் முக்கியமே ஆராதனை ஆராதனை. கண்களின் விருப்பமே ஆராதனை ஆராதனை, தலத்தின் முக்கியமே ஆராதனை ஆராதனை. ஆனந்தர மகிழ்ச்சிய ஆராதனை, ஆத்தும வாஞ்சைய ஆராதனை. ஆனந்தர மகிழ்ச்சிய ஆராதனை, ஆத்தும வாஞ்சைய ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை செய்யும் நேரம், ஆத்மாவின் சந்தோஷ நேரம். ஆராதனை செய்யும் நேரம், ஆத்மாவின் சந்தோஷ நேரம். சொல்லுங்க. ஆதார குருகமே ஆராதனை ஆராதனை, அடிக்கல பட்டணமே ஆராதனை ஆராதனை. ஆதார குருகமே ஆராதனை ஆராதனை, அடிக்கல பட்டணமே ஆராதனை ஆராதனை. ஆருயிர் தோழமே ஆராதனை, அனுகூல துணையே ஆராதனை. ஆருயிர் தோழமே ஆராதனை, அனுகூல துணையே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை செய்யும் நேரம், ஆத்மாவின் சந்தோஷ நேரம். ஆராதனை செய்யும் நேரம், ஆத்மாவின் சந்தோஷ நேரம். நேசத்தின் நேசத்தின் உச்சிதமே ஆராதனை ஆராதனை. பாசத்தின் பர்வதமே ஆராதனை ஆராதனை. தேசத்தின் உச்சிதமே ஆராதனை ஆராதனை. பாசத்தின் பர்வதமே ஆராதனை ஆராதனை. உருக்கத்தின் சிகரமே ஆராதனை, ஆசீர்வாத மழையே ஆராதனை. உருக்கத்தின் சிகரமே ஆராதனை, ஆசீர்வாத மழையே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை செய்யும் நேரம், ஆத்மாவின் சந்தோஷ நேரம். ஆராதனை செய்யும் நேரம், ஆத்மாவின் சந்தோஷ நேரம். வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்பேன் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்பேன் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா ஷம்மா ஹல்லேலூயா, யெகோவா ஷாலோம் ஹல்லேலூயா, யெகோவா ஷம்மா ஹல்லேலூயா, யெகோவா ஷாலோம் ஹல்லேலூயா. என்றும் நம்மோடு இருப்பவரே, சமாதான காரண நீரே. என்றும் நம்மோடு இருப்பவரே, சமாதான காரண நீரே. வல்லமை தேவனே, சொல்லுங்க. சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்பேன் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்பேன் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா ஷிக்கேனு ஹல்லேலூயா, யெகோவா காதேஷ் ஹல்லேலூயா, யெகோவா ஷிக்கேனு ஹல்லேலூயா, யெகோவா காதேஷ் ஹல்லேலூயா.
எங்கள் நீதியாயிருப்பவரே, பரிசுத்தம் செய்பவர் நீரே. எங்கள் நீதியாயிருப்பவரே, பரிசுத்தம் செய்பவர் நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்பேன் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்பேன் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, ஹல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸியே, ஹல்லேலூயா. யெகோவாயிரே, ஹல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸியே, ஹல்லேலூயா. எல்லா தேவையும் சந்திப்பீரே, ஜெயம் தரும் தேவன் நீரே. எல்லா தேவையும் சந்திப்பீரே, ஜெயம் தரும் தேவன் நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்பேன் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா ராஃபா, ஹல்லேலூயா. யெகோவா எல் ஷடாய், ஹல்லேலூயா. கர்த்தரை யெகோவா ராஃபா, ஹல்லேலூயா. பூலோகத்தை யெகோவா எல் ஷடாய், ஹல்லேலூயா. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்பேன் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்பேன் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்பேன் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. அதை கையில் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்ல மறுபடியுமா நாங்கள் ஆராதிக்கிறோம். நாமம் கருத்துடனே உயர்ந்த அடைக்கலம் ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை உயர்த்தலாமா? praise the Lord. யெகோவா ராஃபா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, யெகோவா எல் ஷடாய், ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் தேவனை ஆராதிக்கலாம். ரீபா ஷாந்தா, யெகோவா ராஃபா, ஹல்லேலூயா. யெகோவா எல் ஷடாய், ஹல்லேலூயா. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்போம். சொல்லுங்க, ஹல்லேலூயா. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்பேன் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்பேன் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. அப்படியே ஆண்டவரை உயர்த்தலாம். praise the Lord. யெகோவா ராஃபா, ஹல்லேலூயா. யெகோவா ஷிக்கனு, ஆண்டவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற நல்ல தேவன். ஓ, உம்முடைய நாமத்திலே அற்புதம் உண்டு. ஆமென். we worship your name of Jesus. உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உம்முடைய சட்டை நிலையிலே ஆரோக்கியம் உண்டாகும். உம்முடைய கொழுத்து கன்றுகளைப் போல புறப்பட்டு போவார்கள் என்று சொன்னீர் அல்லவா? உம்முடைய நாமம் பலத்த துருகம். நீங்க தானே சொன்னீங்க,
அவன் என் மேல் வாஞ்ச இருக்கிறபடியால் விடுவிப்பேன், நாமத்தை அறிந்தபடியா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், ஆபத்து நாட்களில் அவனை தப்புவிப்பேன், அவனை விடுவிப்பேன், நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? we worship your name, worship your name, worship your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. வனாந்தரத்தில் அந்த கன்மலையாகி இயேசு கிறிஸ்து பிளக்கப்பட்ட போது ஹல்லேலூயா ஜீவ நதிகள் புறப்பட்டு வந்தது. You can see the enablement of the Lord. Amen, praise the Lord, hallelujah. Even in the wilderness, நமக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் பிளவுண்ட கன்மலையாக இருக்கிறார். இந்த காலவெளியிலே மாஷிகோ ஆமென் சோத்ராம், நம்முடைய பாதுகாப்பு அந்த பிளவுண்ட கன்மலைக்குள் இருக்கிறது. இந்த காலவெளியில் அதை கைகளை கூப்பி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம், ஆண்டவரே எங்களுடைய எதிர்காலம் கிறிஸ்துவாகிய கன்மலைக்குள் இருக்கிறது. Lord, you have hidden us in Jesus Christ. ஆண்டவரே பிளவுண்ட கன்மலை கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இந்த காலவெளியில் நீங்கள் புறஜாதியா இருக்கலாம், ஆண்டவர் பற்றி அறியாதவர்களா இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற நீங்கள் சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர் என்னை மக்கள் மறைத்துக் கொள்ளும், உம்முடைய இரத்தத்தினால் மறைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிற வேளையில அவருக்குள் இருக்கிற சுகம், அவருக்குள் இருக்கிற வல்லமை, அவருக்குள் இருக்கிற விடுதலை உங்கள் சரீரத்திலே பாய்ந்து வருவதில் எந்த சந்தேகம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 வருடங்கள் அலைந்து திரிந்தார்கள். வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா, தேவன் அவர்களை அற்புதமாய் போஷித்து பாதுகாத்தார். ஆமென். கன்மலை பிளந்தது, அதிலிருந்து நதி புறப்பட்டது. 1 கொரிந்தியர்ல வாசிக்கிற 10ஆம் அதிகாரத்தில் அந்த கன்மலை கிறிஸ்துவே அந்த பிளவுண்ட கன்மலை என்று சொல்லி hallelujah. What a refreshment we have when we approach hallelujah the cross of Calvary. Amen. With faith God can replenish you, God can restore you, God can renew your strength, hallelujah, that you can reach your destiny. Amen, hallelujah, amen. With a new strength ஆண்டவர் இன்றைக்கும் அதை உங்களுக்கு செய்ய வல்லவர். அப்படி கைகளை உயர்த்தி அந்த பிள்ளை கொண்ட கன்மலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ராமா சந்தலனமா எல் ஷெடா நீ சர்வ வல்லவரே. எல் ஷெடாய் சொல்லுங்க, எல் ஷெடாய் நீ சர்வ வல்லவரே. உம்மா எல்லாம் ஆகும் எல் ஷெடாய். உம்மா எல்லாம் ஆகும் எல் ஷெடாய். எல் ஷெடாய் சொல்லுங்க, எல் ஷெடாய் நீ சர்வ வல்லவரே. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. பாடலாங்களா? மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷெடாய். உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷெடாய். எல் ஷெடாய், எல் ஷெடாய் சர்வ வல்லவரே. கைகளை உயர்த்தி உமது இரத்தத்தால் என்னை மீட்டி, உமது வசனத்தால் எம்மை காத்தி, உமது இரத்தத்தால் என்னை மீட்டி, உமது வசனத்தால் எம்மை காத்தி. உம்மா எல்லாம் ஆகும் எல் ஷெடாய். உம்மா எல்லாம் ஆகும் எல் ஷெடாய். எல் ஷெடாய் சொல்லுங்க, எல் ஷெடாய் இல்லாத அழைக்கிறவர், மரித்தோர்களை உயிரோடு El Shaddai, all powerful, omnipotent, omniscient, amen. உம்மாலாகாதது ஒன்றுமில்லை.
உண்மை ஆண்டவர், இந்த காலவெளியில மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வியாதி குணமாக்கும் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் இந்த மாறாவின் அனுபவங்கள், கசப்புகள், வெறுமைகள், இருள் எல்லாம் one word Jesus. அன்னைக்கு ஒழுங்கின்மையா இருந்த பூமி, வெறுமையா இருந்த பூமி, இருள் சூழ்ந்த பூமியை பார்த்து கற்று சொன்ன வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னீங்க ஆண்டவரே. அவ்வளவுதான் ஆண்டவர், இருளிலிருந்து வெளிச்சம் வந்தது. இன்னைக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில, இந்த வியாதியின் தொற்று உலகம் எங்கு பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர், இந்த இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக. இந்த தீமையிலிருந்து ஒரு நன்மை கொண்டு வருவீராக. Hallelujah. Lord, set everything in motion, oh God. ஆண்டவர், everything is in stagnation, Lord. Amen. There is a stagnation, Lord. Amen. சோத்ர எல்லாமே முடங்கி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், சபையின் காரியங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Father, if you say in a word, Lord, everything will be set into motion, oh God. Everything will spring forth, oh Father God. Oh, there will be, amen, night, Lord, and there will be day, Lord. There will be seasons of refreshments in our life. Lord, we will look for a sudden work of God. We'll look for a special work of God. Oh, we look for the secret work of God. Holy Spirit, you move right now in a place, Lord. அரிசுத்தாவியானவர் இப்பொழுதே ஆண்டவரே சடுதியாய் வெளிச்சம் வந்தது போல, ஓ ஹalleluya, ஆண்டவரே ஒரு விசேஷித்த காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, காலங்கள் உண்டானது கர்த்தாவே, தேவ சீசன்ஸ் ஆண்டவரே இந்த காலவேளையில, ஓ எங்கள் வாழ்க்கையில let there be seasons of refreshment, oh Father God. ஓ ரமா சந்தல பௌதினி அந்தரபே ஷிகலவா, ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆவியானவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. அப்படியே கைகளை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை உயர்த்தலாங்களா? ஆவியானவரே, பரலோக ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்னைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், காலவில் இருக்கிற இடங்களில் அப்படி ஆராதிக்க போகிறோம். The Spirit of the Lord will fill this place. There is no doubt this morning time, and God will set everything into motion this morning time. Amen. God will enable to spring forth everything that is hidden. Amen. Every promises that is hidden, every promise that is, amen, far away from you. Amen. Amen. புல் பூண்டுகள் எல்லாம் உழைத்தது. ஓ ராபா ஷந்தலா பௌதியாந்தரா. Oh, you can see darkness and light separated. You can see seasons. Hallelujah. Hallelujah. மாஷேலரான அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டோட சொல்லுங்க. Hallelujah. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். ஆண்டவரே, வயல்வெளி செழிப்பான காடாய் மாறும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். அப்படியே சொல்லலாமா? ஹல்லேலூயா. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். வயல்வெளி செழிப்பான காடாய் மாறும். Thank you, Holy Spirit. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, சொல்லுங்க. நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால், invite the Holy Spirit. Let the wind blow this morning time. Let me breathe the healing of God. பரிசுத்தாவியானவரே, நீர் அசைவாடுவீராக. Possess every life, Lord God, every life. Beautify every life, Jesus. நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே,
ஆவியானவரே சொல்லுங்க. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நீங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். நீர் வந்தால் ஹல்லேலூயா குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் ஆண்டவரே. அப்படியே பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த காலவெளியில விட்டு கொடுக்க போகிறோம். Praise the Lord. The Holy Spirit, hallelujah, will garnish. Amen. He will, amen, praise the Lord, beautify every soul in the name of Jesus, that we may be shining stars in this dark world. ஒழுங்கின்மை அருந்த பூமி, வெறுமை அருந்த பூமி. பைபிள் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற வேளையில நடந்தது என்ன? கர்த்தர் எல்லாவற்றையும் God brought into existence. ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிச்சத்திலே கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் எல்லா உள்ளங்களிலே அசைவாடுவீராக. ஒவ்வொரு ஆத்துமாவிலே நீர் அசைவாடும் அண்டியாய் ஜெபம் அணுகிறோம். அவர்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபம் அணுகிறோம். இயேசுப்பா, ஆத்துமாவை நன்மையினால் அலங்கரிப்பீராக. வாழ்க்கை நன்மையினால் அலங்கரித்து வெறுமைகளை நிறைவாக்கி ஆண்டவரே, எப்படி வானங்களை நட்சத்திரங்களால் ஆவியானவர் நிரப்பினீரோ அதே போல இந்த இருள் சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக சாட்சியாய் நட்சத்திரங்களை போல ஜொலிக்க என் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவர் பூமியை உயிர்ப்பித்தீர் அல்லவா? Lord, you renewed the land, oh God. Amen. You renewed the ground, oh Father God. Amen. Praise the Lord. Hallelujah. Amen. I pray that God will renew every heart, Lord Jesus. ஒழுங்கின்மை வெறுமை மாறுவதாக தோன்ற பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவெளியில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காடானது செழிப்பான பூமியாய் மாறும். இந்த காலவெளி உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். இருக்கிற இடங்களில் கைகள் உயர்த்தி ஜெபம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உலகம் முழுவதும் நீர் அசைவாடுவீராக. உம்முடைய ஆளுகை வருவதாக. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை நீர் உம்முடைய சாயலிலே சிருஷ்டித்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய சுபாவத்தையும் ஆண்டவரே உம்முடைய கிரியையை வெளிப்படுத்தும்படி எங்களை உம்முடைய சாயலிலே சிருஷ்டித்திருக்கிறீர் கர்த்தாவே. உம்மாலன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Father God, Lord, without the relationship with the God, we can never release, hallelujah, your nature in this planet earth, of Father God. ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சாயலிலே சிருஷ்டித்ததுக்கு காரணம், எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்கு அதிகாரத்தை கொடுத்ததற்கு காரணம் ஆண்டவர் ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே. உம்மை நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை இந்த பூலோகத்திலே நிறைவேற்ற எங்களுக்கு ஒரு உறவு தேவை, ஒரு ஐக்கியம் தேவை. மனிதன் வீழ்ந்து போவதற்கு முன்பதாகவே ஆண்டவரே ஜெபம், ஐக்கியம் என்கிற காரியம் இருந்தது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களிடத்தில் விரும்புவதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட தொடர்பு கொள்ளும் பொழுது, உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உம்முடைய ஆளுகை இந்த உலகத்தில் வரும். ஆண்டவரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது பூலோகத்தில் செய்யப்படும். இன்னைக்கு எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு உள்ளங்களில் இல்லங்களிலும் உம்முடைய ஆளுகை வரட்டும். ஒழுங்கின்மை வெறுமை இந்த வியாதியின் தொற்று மாறட்டும். இந்த வியாதியின் தாக்கத்தை ஆமென் ஆமென் இந்த வியாதினாலே ஆண்டவரே உண்டான எல்லா பாதிப்புகளை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, ஒழுங்கின்மை வெறுமை எல்லாம் மாறுவதாக. விசுவாச பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரை நீர் உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். இதை நீர் அப்படி செய்ய போகிறபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலவேளையில் நாம் அப்படியே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காய் காத்திருப்போம். இந்த காலவேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The Gospel according to John chapter 3 verse 8 வாசிக்கலாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். சத்தம் ஒரு அல்லேலூயா. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அப்படியே இருக்கிறான். இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, ஹல்லேலூயா, the wind is still blowing. ஆமென். சோதர் காற்று இன்றும் வீசிக்கொண்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கும் காற்று, ஆமென், பரிசுத்த ஆவியாக காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த ரூவா காற்று இந்த காலவேளையில நம்முடைய தேசத்தின் மேல் வீசுவதாக. அந்த பரிசுத்த ஆவியின் காற்று
இந்த காலவெளியில் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வீசுவதாக. Praise the Lord. Hallelujah. இந்த ரூவா காற்று வேதம் சொல்கிறது, ஆமென், நிக்கதேமு என்கிற, ஆமென், சோத்திரம், ஒரு பரிசேயன், இஸ்ரவேல் தேசத்திலே, ஆமென், சோத்திர, ஒரு அதிபதியாய் இருந்தவன், வேத வசனங்களை, பழைய ஏற்பாட்டு வேத வசனங்களை படித்து தேறின ஒரு தேவ மனுஷன், ஆமென், சோத்திரம், இயேசுவை சந்திக்க ராத்திரியிலே வருகிறார். ஆமென், சோத்திரம், மறுபிறப்பை குறித்து ஒரு மனுஷன் ஜலத்தினால் ஆவினால் பிறவி விட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போவதில்லை. தேவன் அவன் ஆத்துமாவிலே, ஆமென், சோத்திரம், ஆண்டவர் கிரியை செய்யும்படி, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேவனுடைய சமூகத்திலே திறந்த உள்ளத்தோடு வந்தான், ஒரு எதிர்பார்ப்போடு வந்தான், ஒரு மறுபிறப்பின் வாழ்க்கை. ஆமென், சோத்திரம், அவன் எதிர்பார்த்தவனாய் இங்கே வந்தபோது தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தை அதுதான். ஹல்லேலூயா. காற்று தன் இஷ்டமான இடத்துல வீசுகிறது. ஆமென், சோத்திரம், அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும், ஆமென், இன்ன இடத்திற்கு போகிறது என்றும், ஆமென், உனக்கு தெரியாது. ஆவினால் பிறக்கிறவன் எவனோ அவன் அப்படியே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. The wind bloweth. Now watch, the wind blows, breathes where it wills. Amen. And amen, though you hear its sound, yet you neither know where it comes from nor where it is going. So it is so with everyone who is born of the Spirit. Born of the Spirit. Hallelujah. இந்த காலவேளையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, the wind is still blowing. Allow the wind, amen, to have its way in your life. பரிசுத்த ஆவியானவராகிய காற்று இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. ஆமென், சோத்திரம். ஒருவேளை ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பலத்த காற்றாய் வீசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய சுவாச காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. ஆமென். It's our time to inhale, amen, the breath of the Lord. அந்த சுவாச காற்று, ஓ ராபா ஷாந்தா, அந்த காற்றை சுவாசிக்க இந்த காலவேளை நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. குடும்பங்களில் இந்த காற்று வீசுவதாக. தேசத்தில் இன்னும் அந்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Hallelujah. Amen. The breath, the wind bloweth, the wind blew, amen, breathes wherever it wills. காலவேளையில அந்த பரிசுத்த ஆவியாகிய காற்று நம்மோடு பேசுவாராக. ஆமென். நம்மோடு இடைப்படுவாராக. அந்த ரூவா காற்று. ஆமென். என் பிரசங்கத்தின் தலைப்பு the ரூவா காற்று. The wind is still blowing. Hallelujah. ரூவா காற்று. ஆமென். வேதத்திலே காற்றுக்கு 3 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ரூவா, ஆமென், காற்று என்றால் ரூவா. ரூவா என்று சொன்னால் it's the breath of the Lord. அது தேவனுடைய சுவாசம். ஆமென், சோத்திர, வனாந்தரத்தில் வீசக்கூடிய காற்று, the desert wind. ஆமென், it means the spirit of God. ரூவா என்று சொன்னால் அது தேவ ஆவியானவர் என்கிற அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. praise the Lord. ஆமென். இந்த காற்று வீசும் பொழுது, ஆமென், praise the Lord, இது எல்லாவற்றையும், ஆமென், சோத்ரம், எக்ஸிஸ்டன்ஸ் குள்ளே கொண்டு வரும். இட் will bring everything to existence. இல்லாதது இருக்கிறதை போல அழைக்கிற, ஆமென், தேவன். ஆமென். வேதம் சொல்கிறது, இந்த காற்று ஆதியாமத்தின் புத்தகத்தில் வீசின போது, ஆமென், சோத்ரம், இல்லாததை இருக்கிறதை போல அழைத்த தேவன், ஆமென், மறைந்திருக்கிறவைகளை வெளிரங்கமாய் கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் ஆதாமை மண்ணிலே உருவாக்கி தேவன் தன் நாசியிலே சுவாசத்தை ஊதின போது, ஹல்லேலூயா, அவன் தேவனுடைய சுபாவத்தையும் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவனாய், ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுடைய சாட்சிக்காக தேவனுடைய சாட்சியாய் வாழ்கிற ஒரு மனுஷனாய், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். வேதம் சொல்கிறது, இந்த பரிசுத்த ஆவியின் காற்று, ஆமென், ஸ்தோத்திரம், வீசின போது, ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென், சீஷர்கள் பயந்து ஒரு புட்டின் அறைக்குள்ளே இருந்தார்கள். even today we are in a locked situation, ஆமென், ஸ்தோத்திரம், unable to face the future, ஆமென், we do not know what's happening, ஆமென், அடுத்து என்ன நடக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா வேதம் இன்னைக்கு நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, அன்னைக்கு யோவான் 20 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்து ஒரு புட்டின் அறையில் இருந்தபோது இயேசு அவர்களுக்குள், ஆமென், கடந்து போய் தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், தம்முடைய காணி பாய்ந்த கரங்களை விரித்து காண்பித்து அவர்களுக்கு சமாதானத்தை தந்து அவர்களை தைரியப்படுத்தி, ஆமென், எதிர்காலத்தை சந்திப்பதற்கு அத்து சொன்ன வார்த்தை, ஹல்லேலூயா, தேவன் அவர்கள் மேல், ஆமென், ஸ்தோத்திரம், தன் ஆவியை ஊதினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். the wind, the ruwa, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், காற்று என்று சொன்னால் ரூவா
என்ற அர்த்தம். ரூவா காற்று. என் ஆண்டவர் அந்த காற்றை வீசின போது, அந்த பரிசுத்த ஆவியின் காற்று ஆமென் வீசின போது, அந்த சுவாச காற்றை வீசின போது ஆமென் சோத்திரம், பயந்தவர்கள் தைரியசாலியாய் மாறினார்கள். அல்லேலூயா. சீஷர்கள் தைரியமாய் அந்த அறை விட்டு புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே புறப்பட்டு போய் சாட்சியாய் வாழ்ந்தார்கள். இந்த காலவேளையில இந்த சுவாச காற்றை சுவாசிக்க ஆவியானவர் மறுபடியும் நமக்கு ஒரு தருணத்தை கத்த தருகிறார். It says amen. Amen. It is sign of a new beginning. இந்த காற்று வீசுவது ஆமென், இந்த ரூவா காற்று எதற்கு அடையாளம் என்று சொன்னால் ஒரு புதிய துவக்கத்திற்கு அடையாளம் என்ற அர்த்தம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. இது புதிய ஆரம்பத்திற்கு அடையாளம். ஆவியானவர் எப்பொழுது ஆமென் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆமென் சோத்திர கர்த்தருடைய காற்று, தேவன் ஒரு தென்றல் காற்றை வீச பண்ணினார். நடந்தது என்ன? ஜலம் வெற்று வற்றி போனது. God took Noah and his family a new level of activity. ஒரு புதிய துவக்கத்திற்கு, ஒரு புதிய ஆமென் ஆரம்பத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்தினது போல இன்றைக்கு அதே ஆவியானவர் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேதத்திலிருந்து இந்த காற்றை கர்த்தர் ஆமென் எதற்கு ஒப்பிட்டு பேசி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். யோபின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் என்னை ஆமென் சோத்திரம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆமென். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் என்னை ஆமென் சோத்திரம் எனக்கு உயிர் கொடுத்தது. Spirit of the Lord has made me and the breath of the Almighty God has given me life. The Spirit of the Lord has made me. The Spirit of the Lord has made me and the breath of the Almighty God amen has given me life. Amen. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறார்னு சொன்னால் ஆமென் சுவாசத்துக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறார். சுவாச காற்று. ரூவா என்றால் சுவாச காற்று. ஒரு அல்லேலூயா. யோபு பக்தன் சொன்னது போல தேவனுடைய ஆவியானவர் ஆமென் சோத்திரம் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொன்னால் இந்த கால வேளையிலும் கூட மரித்து போன அனுபவங்கள், மரித்து போன ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆமென் பரிசுத்த ஆவியானவரை இந்த காலவேளையில சுவாசிக்கிற இந்த வேளையில தேவன் இந்த காலவேளையில கால் ஊன்றி நிற்க உலர்ந்து போன எலும்புகளை, ஆமென் தளர்ந்து போன நரம்புகளை புதுப்பித்து என் ஆண்டவர் அவர்களை ஆமென் சோத்திர உயிரோடு எழுப்பி சேனையாய் கர்த்தருக்காக சாட்சியாய் ஆமென் எழும்பி நடக்க பண்ணின அதே ஆவியானவர் இந்த காலவேளையில உலர்ந்து போன எல்லா அனுபவங்கள் மேல், உலர்ந்து போன ஆவிக்குரிய அனுபவங்கள் மேல், உலர்ந்து போன சமுதாயம், உலர்ந்து போன பொருளாதாரம் இவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் வீசிக்கொண்டிருக்கிறார். எந்த சந்தேகம் இல்லை. யோவான் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமென் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் காற்று கொப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். Hallelujah. The Holy Spirit in the Bible is compared amen to the breath of the Lord. Amen. The symbols of the Holy Spirit in Bible amen is the wind or birth. Amen. It's compared to a breath. ஆமென் சுவாசத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிற இந்த காலவேளையில அந்த சுவாச காற்று நம்மேல் வீசிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சுவாச காற்று வீசும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆமென் சோத்திரத்தை ஆக்கிரமிக்கும். எந்த சந்தேகம் இல்லை. The Spirit of the Lord is the supernatural amen that takes possession of every lives of men, every lives of men. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆமென் சோத்திரம் அவர் அசைவாடும் பொழுது எல்லா வாழ்க்கையும் ஆக்கிரமிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியாக காற்று வீசட்டும். ஆமென். இந்த காற்று வீசும் பொழுது ஒரு புதிய துவக்கம். இந்த காற்று வீசும் பொழுது உலர்ந்து போன அனுபவங்கள் மாறும். இந்த காற்று வீசும் பொழுது கர்த்தருக்காய் சாட்சியாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்யார். பூட்டப்பட்ட அறையிலிருந்து வெளியே வர கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த சுவாச காற்று வீசும் பொழுது ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், இருள் மாறும். ஆமென் ஸ்தோத்திரம். Still the wind is blowing. ரூவா காற்று ஆமென் சுவாச காற்று இன்றைக்கும் வீசிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சுவாச காற்றை சுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் ஆவியிலே ஒரு உயிர் மீச்சை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல புறப்படுவீர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்காய் உயிரை எழும்ப ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்தோம். யோவான் ஆமென் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் ஆமென் 8ஆம் வசனத்திலே காற்று ஆமென் ஸ்தோத்திரம் தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியிலே இந்த காற்றின் முன் 4 குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. அது வீசுகிறது. It blows. The wind blows.
அடுத்தது ஆமென், அதுக்கு இஷ்டமான இடத்துல இந்த ஆவியானவர், இந்த காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய அசைவாடுதலை யாரும் தடை பண்ண முடியாது. ஆமென், இஷ்டமான, அவர் யாரையும் டைரக்ட் பண்ண முடியாது, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் இன்றைக்கும் அசைவாடுகிற ஆவியானவரா இருக்கிறார். அதன் சத்தத்தை கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை ஒருவேளை கண்ணால் அந்த காற்றை நம்ம பார்க்க முடியாவிட்டாலும், ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய கிரியையையும் அவருடைய பிரசன்னத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஆண்டவருடைய சமூகத்தில் குடும்பமாய் காத்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தோடு, ஒவ்வொரு ஊழியக்காரனோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Oh, even though we are unable to see, amen, through this naked eyes, amen, the wind, amen, the ஆவியானவராகிய காற்றை, amen, ஸ்தோத்திரம், இந்த amen, ஸ்தோத்திரம், மாம்ச கண்ணால் நாம் பார்க்க முடியாவிட்டாலும் கூட, amen, praise the Lord, we can feel the presence, we can hear the sound of the Holy Spirit this morning time. அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஆகிலும் அது ஆமென், ஸ்தோத்திரம், இன்ன இடத்திலிருந்து வருகிறது, இன்ன இடத்துக்கு போகிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆமென், அது எங்கிருந்து வருது, எந்த இடத்துக்கு போகுது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஆமென், காற்று வீசுகும் பொழுது, அந்த காற்று, the wind blows, காற்றானது தன் இஷ்டமான இடத்துல வீசுகிறது. அது இஷ்டமான இடத்துக்கு அது வீசுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் தன்னுடைய, ஆமென், ஸ்தோத்திரம், யாரும் கட்டுப்படுத்த முடியாது, யாரும் அதை டிக்டேட் பண்ண முடியாது. இந்த திசையில போ என்று சொல்லி ஆவியானவர் இன்றுக்கும் தேசத்தில் பலமாய் வீசிக்கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒரு பெரிய உயிர்மீச்சியை இந்த நாட்களில் பின்பதாய் கர்த்தர் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். காரணம், ஆமென், ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தின் புத்தகத்திலிருந்து ஆமென் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், அன்றைக்கு ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஆமென் ஆவியானுடைய கிரியை நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த கிரியை இன்றைக்கும் இருக்கிறது. அந்த ஆவியானவர் இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த காலவெளியில ஆமென், அதே ஆவியானவர், ஓ பிரைஸ் தி லார்ட், நம்மோடு பேச அவர் வல்லவரா இருக்கிறார், நம்மோடு அசைவாட வல்ல இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 2 வசனம். Let's read the gospel according to John chapter 3 verse 2. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், நீ தேவனுடையத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஆமென். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன், ஆமென், ஸ்தோத்திரம், வேத பாரகன், ஆமென், ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் தேசத்தின் தலைவன், நல்ல வேதத்தை அறிந்த ஒரு மனுஷன். வேதம் சொல்லுது, அவன் ராத்திரி காலத்திலே, praise the Lord, I like that word, by the night. கடந்த வாரம் பார்த்தோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 23:11, அன்று ராத்திரியிலே தேவன் பவுலுக்கு அருகே நின்று, பவுலே திடன் கொள் என்று கர்த்தர் சொன்னார். அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்போம். இந்த காலவேளையில that night, அவன் ராத்திரி காலத்திலே, சத்தம் அல்லேலூயா, யூதர்களுக்கு பயந்து ஆண்டவரை ராத்திரி காலத்திலே சந்திக்க வந்தான். It was see the person and the problem. See the person, the நபரை பாருங்கள், the நமக்கு இருந்த பிரச்சனை பாருங்கள். See the place where he came. ஆமென், ஆமென். ஆண்டவர் வந்த இடத்தை பாருங்களேன். அந்த ராத்திரியிலே 3 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், அவனை குறித்து யூதர்களின் அதிகாரியான நிக்கோதேமு எண்ணப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மனுஷனோட வாழ்க்கையில ஒரு இருட்டு. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் இருந்தது. a life of emptiness, a dissatisfaction and sin. அவன் என்ன வேதத்தை முழுவதும் பழைய ஏற்பாட்டின் காரியத்தை அறிந்திருந்த போதும், ஆமென், ஸ்தோத்திரம், எழுத்து கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவன் என்னதான் தெரிந்திருந்தாலும், அவனும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு மரித்து போன அனுபவத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆமென், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37 அதிகாரம் 4 வசனத்தின்படி இஸ்ரவேல் குடும்பத்தாரை தேசத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவர்களை ஒரு உலர்ந்து போன பள்ளத்தாக்குக்கு கர்த்தர் ஒப்பிட்டு பேசுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் உலர்ந்து போன, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலர்ந்து போன ஒரு அனுபவம், ஒரு வெற்றிடம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதுதான் அந்த ராத்திரியின் அனுபவம். A life of dissatisfaction, a life, amen, praise the Lord, of emptiness, a life of sin. He needs something. அவன் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருந்தது. அந்த ராத்திரியில ஆண்டவர் சொல்கிறார், even in this night season, எப்படி அந்த ராத்திரியிலே, அப்போஸ்தலர் நடபடிகள் 23:11, அந்த ராத்திரியிலே பயம் நிறைந்த சூழ்நிலை,
ஆமென் சோத்திரம். தனக்கு நெருக்கமா இருந்தவர்களுக்கு எதிராக இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போஸ்தலனாகிய பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று யூதர்கள் கூட்டம் கூடினார்களே, அப்படிப்பட்ட ஒரு மரண இருளின் சூழ்நிலையில தேவன் எப்படி அவனுக்கு தரிசனமானார், அதே போலதான் ஒரு வெற்றிடமான ஒரு வாழ்க்கை, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையில என்னதான் படித்து தேறினவனா இருந்த போதும் அவன் வாழ்க்கையில் அவனுடைய படிப்பு, அவன் கற்ற காரியங்கள் அவனுக்குள்ளே ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை கொடுக்கல. ஆமென் சோத்திரம். ஆண்டவருக்குள் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், ஆவியிலே பிறக்கிற ஒரு அனுபவம், பரலோகத்தின் காரியங்களை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மனக்கண்கள் ஆமென் சோத்திரம் தேவன் எதிர்பார்த்த விதத்திலே பிரகாசம் அடையவில்லை. வசனம் சொல்லுகிறது, ஒரு இருண்டு போன ஒரு ஆமென் சோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பின்தங்கின அனுபவம், உலர்ந்து போன ஒரு அனுபவம், அதுதான் இருள். ஆனா அந்த இருளிலும் காற்று வீசி கொண்டிருந்தது. I want to tell you one thing, even this dark situation, the wind is still blowing. வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலன் ஆமென் இயேசு கிறிஸ்து அடிக்கடி போன ஒரு இடம் ஒலிவ மலை. அந்த ஒலிவ மலையில see the person, see the problem and see the place. அவன் வந்த இடம் பாத்தீங்கன்னா ஒலிவ மலை. ராத்திரியில இயேசுவினிடத்தில் வருகிற யாருக்கும் தெரியாம எதிர்பார்ப்போடு கூட ஆமென் ஒரு வெற்றிடத்தோடு கூட ஒரு தேடலோடு கூட வருகிறான். அந்த இடம் ஆமென் சோத்திர ஒலிவ மலை. வேதம் சொல்கிறது, I like that place. இயேசு கிறிஸ்து அடிக்கடி ஜெபித்த ஒரு இடம், இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்த இடம் அந்த ஒலிவ மலையில தான் கெத்செமனே ஆமென் என்ற தோட்டம் இருந்தது. அந்த ஒலிவ கெத்செமனே என்கிற இடம் அங்க இருந்தது. இயேசு கிறிஸ்து அடிக்கடி ஜெபித்த இடம் ஒலிவ மலை அல்லது கெத்செமனே என்று சொன்னால் பிழியப்படுகிறது என்ற அர்த்தம். திராட்சை ஆலை, ஒலிவா எண்ணெய் பழங்களை பிழியும் ஆலயம் ஆலை அங்கதான் இருந்தது. இயேசு தன்னை பிழிய ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இடம். ஆமென் சூத்திரம். மனுக்குலத்திற்கு பாவத்திற்காய் ஆமென் தேவ சித்தத்துக்கு என்று பாவம் அறியாதவர் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்த ஒரு இடம் தான் அது. A place of commitment, a place of sacrifice, a place of prayer. Nicodemus came to a place of prayer. நிக்கோதேமு வந்த இடம் ஒரு ஜெபிக்கிற இடம், அர்ப்பணிப்பின் இடம். ஆமென் சோத்திரம். மாம்சம் பிழியப்பட ஒப்பு கொடுத்த இடம். That night the wind was blowing, at the same night the oil was flowing. அந்த ராத்திரியில காற்று வீசிக் கொண்டிருந்தது, எண்ணெய் அபிஷேக எண்ணெயும் பாய்ந்து கொண்டிருந்தது. இந்த காலவேளையில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, நீங்கள் யாரா வேணா இருக்கலாம், ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த அர்ப்பணிப்பின் இடம், தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்கிற அந்த ஜெபம் இடம், fellowship. மாம்ச சிந்தையோ மரணம், மாமின் சிந்தையோ ஜீவனும் சமாதான வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாம்சம் முழுமையாய் ஆமென் சோத்திரம் அழிக்கப்பட, ஆமென் சோத்திரம் மாம்சத்தின் கிரியைகளை முற்றிலும் விட்டுவிட்டு ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிற ஒரு அர்ப்பணிப்பின் இடம், பிதாவின் சித்தத்தின் மைய பகுதியில நிற்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வரும் பொழுது, ராத்திரியா இருக்கட்டுமே, வெறுமையா இருக்கட்டுமே, ஒழுங்கையா இருக்கட்டும், உலர்ந்து போன அனுபவமா இருக்கட்டுமே, ஒரு ஸ்பிரிச்சுவல் டிப்ரவிட்டி எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டவுன்ஃபால் ஆமென் எதுவா இருக்கட்டுமே, ஆவியானவர் அந்த இரவிலும் உங்களோடு கூட இடைப்படுவார். காற்று வீசுகிறது. ஆமென் சோத்திரம். நடந்தது என்ன? ஆமென் பள்ளத்தாக்கில் இருந்து அந்த காற்று மேல்புறமாய் வீசுகிறது. ஆண்டவர் பார்க்கும் பொழுது இந்த நிக்கோதேமுக்கு மறு பிறப்பை குறித்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், விவரித்து சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். பாரு, இந்த காற்று வீசுது பாத்தியா? ஆமென். இந்த காற்றை யாராலும் பார்க்க முடியாது. ஆமென் சோத்திரம். ஆனா அந்த காற்று இந்த ஒலிவ மரத்தின் மேல் வீசும் பொழுது அந்த ஒலிவ மரத்தின் கிளைகள் அசைகிறதை நீ பார், அந்த ஒலிவ மரத்தின் இலைகள் அசைகிறதை பார். You can see amen the wind amen striving. You can see the wind, amen. You can see the bushes, you can see the branches and the leaves shaking. உன்னால பார்க்க முடியும். இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, தேவன் எதிர்பார்க்கிற அந்த அர்ப்பணிப்பின் இடத்துக்கு நீ வரும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்கிறதை நீ பார்க்க முடியும். ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். ஒலிவ எண்ணெய்கள் ஆமென் சோத்திரம் பாய்ந்து ஓடுகிற அந்த கெத்செமனே என்கிற அனுபவத்தை கர்த்தர் இந்த காலவேளையில உங்களுக்கு தர கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த காலவேளையில இந்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. The wind is still blowing. Amen. The ரூவா காற்று இன்றைக்கும் வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த நிக்கோதேமுக்காக வீசின அதே காற்று, அல்லேலூயா, அது இஷ்டமான இடத்துக்கு யாரும் அதை தடுக்க முடியாது. அது போகும் இடம் எங்கன்னு தெரியாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆமென் சோத்திரம் அந்த இரவுல வீசின போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நிக்கோதேமு வாழ்க்கையில கிரியை செய்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா?
ஆமென். யூதர்களுக்கு பயந்து இருட்டிலே ராத்திரியில யாருக்கும் தெரியாம இயேசுவை சந்திக்க வந்தவன். இந்த காற்று நிக்கோதேமுவை எங்க கொண்டு போனது தெரியுமா? ஆமென். ஒரு நாள் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது இந்த காற்று ரகசியமாய் வந்த நிக்கோதேமுவை, இருட்டிலே வந்த நிக்கோதேமுவை வெளிச்சத்து கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அர்மேத்திய ஊராகிய யோசேப்பு நிக்கோதேமு பிலாத்துவிடத்தில் போய் தைரியமாய் நின்று, ஆமென் ஸ்தோத்திரம், அரண்மனைக்கு சென்று அந்த சரீரத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி வாங்கி அந்த சரீரத்துக்கு நல்ல அடக்கம் பண்ணினார்கள். கைகளை உயர்த்தி விடாமன். இருளிலே வந்தவனை, பயந்து வந்தவனை, ஆமென் ஸ்தோத்திரம், தைரியமா இயேசுவுக்காக கொண்டு போய் நிறுத்தினது தெரியுங்களா? இந்த காற்று. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற கர்த்தர், இன்றைக்கும் ஒருவேளை ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கலாம், ஆமென், சுவிசேஷ ஊழியங்கள் தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் கேள்விப்படுகிற சாட்சி, எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன், போன் மூலமாய் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கும் பலத்த காற்று வீசி மறைமுகமாய் இருந்த கிறிஸ்தவர்களை இந்த நாட்களுக்கு பின்பதாக கர்த்தர் வெளிரங்கமாய் கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஒரு கைகளை உயர்த்தி அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவுக்காக ஆண்டவர் இவர்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். அந்த காற்று எங்கே வருகிறது, ஆமென், எங்கே போகிறது யாருக்கும் தெரியாது. ஆனா நிக்கோதேமுக்கு தெரியாது. இந்த காற்று, ஆமென், ரகசிய கிறிஸ்தவனாய் இருக்கிற என்னை, இருளில வந்த என்னை இந்த காற்று வெளிச்சத்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறது என்று சொல்லி, ஹல்லேலூயா. இந்த காற்று இன்றைக்கும் பலமாய் வீசிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ சவுல்களை பவுலாய் மாற்றின, ஆமென், தேவன் ஒரு மார்ட்டின் லூத்தர, ஆமென் ஸ்தோத்திரம், ரோமர் நிருபத்தை, ஆமென் ஸ்தோத்திரம், அவனுடைய அமைதியாய் இருந்து, ஆமென், வாசித்துக் கொண்டிருந்த ஒரு மார்ட்டின் லூத்தரை வெளியே கொண்டு வந்து சபையில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்த அதே ஆவியானவர். 120 பேர், ஆமென், மேல் வீட்டு அறையிலே பயந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்கிறது, இன்றைக்கும் பூட்டப்பட்ட அறையிலே நாம் குடும்பமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அந்த 120 பேரை வெளியே கொண்டு வந்து எருசலேம், சமாரியா, யூதாயா, ஆமென் ஸ்தோத்திரம், ரோமாபுரி மற்றும் ஆமென் ஸ்தோத்திரங்களை சாட்சியாய் நிறுத்தின அதே பரிசுத்த ஆவியானவர். ஆமென். வேதம் சொல்கிறது, பந்தி விசாரிக்கிற காரியங்களிலே, ஆமென், பிலிப்பு மற்றவர்களை ஒப்புக் கொடுத்தார். யாருக்குமே தெரியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் காற்று வீசின பொழுது, ஆமென், பந்தி விசாரிக்கிறவனாய் இருந்த பிலிப்பை சமாரியாவுக்கு ஒரு மிஷனரியாய் கொண்டு பண்ண அதே பரிசுத்த ஆவியானவர். இந்த காற்று எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது? தனக்கு இஷ்டமான இடத்துக்கு அது போகிறது. ஒரு நிக்கோதேமுவை, ஆமென், அந்த காற்று இயேசுவுக்கு நேராய் கொண்டு வந்தது உண்மையானால், அந்த காற்று இயேசுவுக்காக அவனை சாட்சியாய் நிறுத்தி வைத்தது உண்மையானால், இந்த பரிசுத்த ஆவியான காற்று இன்றைக்கு வீசிக் கொண்டிருக்கிறது. ரூவா காற்று, ஆமென். The wind is still blowing. ஆமென். Allow the wind to make its way in your lives. ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும்படி நீங்கள் விட்டு கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. வீசினது, the wind bloweth, the wind breathes. ஹல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய காற்று, இதை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, ஆமென் ஸ்தோத்திரம், வசனம் சொல்லுகிறது, ஆமென், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. ஆமென், இஷ்டமான இடத்துல வீசுகிறது. அந்த ராத்திரி வேளையில நிக்கோதேமுக்கு கர்த்தர் காண்பித்தார் ஒலிவ மலையில, நிக்கோதேமுவே, இந்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற முதல் காரியம், the wind, amen, is active forever. The ceaseless spirit of God. பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு கிரியை செய்தார், இன்றைக்கும் கிரியை செய்கிறார். He is still blowing. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். We can hear the sound. அவருடைய சத்தத்தை எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க? ஒருவேளை ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, ஊழியக்காரர்கள் போய் ஆராதனை செய்ய முடியல, எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை பூட்டப்பட்டு. But you know one thing, if you yield to the Holy Spirit, if you spend time with Jesus Christ, with this word, ஒலிவ மலையில நிக்கோதேமு இயேசுவும் தனித்து நேரத்தை செலவழித்தார்களே, அதே போல நீங்கள் செலவழிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் நீங்கள் கேட்க முடியும். எலியா தனியா வந்து கர்மேல் மலையில ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவன் உள்ளத்துல ஒரு சத்தத்தை கேட்க கர்த்தர் உதவி செய்தார். அவன் சொல்லுகிறான், ஒரு பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன். I preach a prophetic message this morning time. Amen. When God gave this message, I was anointed. Amen. I felt that, Lord, this message is for the church, Lord. Is this message for every leader? Amen. For every people who believe, every people who are a secret believer. The wind is still blowing in your life. Amen. We can breathe him. Amen. We can inhale him. Inhale the healing this morning time. ஆவியானவர் இன்றைக்கும்
கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவியானவர். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இஸ் ஸ்டில் ஆக்டிவ். அவர் வீசுகிறார். வீசி காற்று வீசுகிறது என்றால் the wind is blowing. யார் அதை தடுக்க முடியாது. ஸ்டில் இட்ஸ் blowing. ஆவியானவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். அன்றைக்கு நோவாவின் பேழையிலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஜலம் வற்றின பின்பு ஆமென் பிரைஸ் தி லார்ட் நோவா புறாவை அனுப்பினார் பேழையிலிருந்து. ஆமென். ஒரு முறை அது இலையை கொண்டு வந்தது, பின்பதாக அது வரவே இல்லை. வசனம் சொல்லுகிற இன்றைக்கும் பரிசுத்த ஆவியாகிய காற்று இந்த உலகத்திலே ஆமென் அசைவாடி கொண்டிருக்கிறார். என்றைக்கு திருச்சபை எடுக்கப்படுகிறதோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய செயல் முற்று பெறும். இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவியானவர் அவர். ஆதியாகமத்தின் புத்தகம் 1:2 வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. Like a dove, hallelujah, brooding upon the nest. ஆமென் சோத்ர ஒரு கூட்டின் மேல் அடை காக்கும் புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அடை காத்து கொண்டிருந்தார். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஆத்துமாவிலே ஆமென் அவர் கூடு கட்டி உங்கள் ஆமென் உங்கள் ஆத்துமாவிலே அசைவாட நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்களா? ஆமென். Allow the Holy Spirit amen to nest and to brood upon your life, that he will bring everything into reality. இன்றைக்கும் கர்த்தர் அதை செய்ய வல்லவரா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:16-17 பாருங்களேன். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்களே. ஆதியாகமத்தின் புத்தகம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவியானவர் இன்றைக்கும் ஆமென் உலகத்துல மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் ஆமென். அந்த அசைவாடுதல் இல்லை என்று சொன்னால் இந்த பூமி என்றைக்கோ சிதைந்து போயிருக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவதனாலே தான் ஆமென் மனித நேயத்தை ஆமென் தேவ பிள்ளைகளை ஒன்றாய் அவர் கட்டி காத்து கொண்டிருக்கிறார். Praise the Lord. The Spirit of the Lord holds human lives together. இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் கிரியை செய்கிற ஆவியானவர். இந்த ஆவியானவருடைய கிரியை ஆமென் ஆதியாகமத்தின் புத்தகத்திலே படைப்பின் காரியத்திலே நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 104:30 நாம் வாசிக்கலாம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் முழுவதையும் புதிதாக்குகிறீர். பூமியின் ரூபத்தை I like this word. The Holy Spirit who the work of the Holy Spirit in creation. முதலாவது ஆவியானவர் வீசி கொண்டிருக்கிறார் என்றால் கிரியை செய்கிறார். எங்கே பார்க்கிறோம்? முதலாவது படைப்பின் காரியத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த கிரியேஷன் அக்கவுண்ட்ல பாருங்க. அந்த வசனத்தை எங்களோடு சேர்ந்து வாசிக்கும்படி அன்பை கேட்கிறேன். ஆமென். யோபுவின் புத்தகம் சங்கீதம் 104:30 பார்க்கும் பொழுது நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது ஆமென் ஸ்தோத்திரம் அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியை ஆமென் என்ன செய்தீரா? ரூபத்தை புதிதாக்கினீர். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்கினீர். ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்தார், பூமியின் ரூபத்தை புதிதாக்கினீர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாய் இருந்தது. ஆண்டவர் அதை அப்படியே விட்டு விடவில்லை. என் தேவன் என்ன செய்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆமென். பிதாவானவர் விரும்பினார், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அதை சிருஷ்டித்தார், பரிசுத்த ஆவியானவர் அதை அலங்கரித்தார். See, God garnished and God beautified amen the chaos world. ஆமென். ஒழுங்கின்மையா இருந்த உலகத்தை என் ஆண்டவர் ஆமென் சோத்ர என்ன நீர் பூமியின் ரூபத்தை என்ன செய்தீராம்? புதிதாக்கினீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்றைக்கு செய்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் இருதயம் இன்றைக்கு பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது. ஆமென். புல் பூண்டுகள் ஒன்றும் தோன்றவில்லை, வெறுமையா இருந்தது. என் ஆவியானவர் அசைவாடின போது ஆமென் மறைந்திருந்த நன்மைகள் எல்லாம் தோன்றினது. அதே போல இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தை புதிதாக்க விரும்புகிறார். ஆண்டவர் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 26:13. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப நட்சத்திரத்தையும் உருவாக்கிற்று. That's beautiful. Hallelujah. Amen. மறுபடியும் வாசிங்க.
தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். தமது ஆவியினால் வானத்தை, முதலாவது பார்த்தோம் சங்கீதம் 104:30, ஆவியினால் சிருஷ்டித்தார், ரூபத்தை புதுப்பித்தார். இங்க பாருங்களேன், தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. ஆமென். சர்ப்ப நட்சத்திரங்களை உருவாக்கி, கேலக்சி. ஆண்டவர் பூமியை மாத்திரம் அலங்கரிக்கல, தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா. அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரங்களையும் உருவாக்கின. கையை உயர்த்து. ஆவி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வெறுமையா இருக்கலாம், இருளா இருக்கலாம், ஒழுங்கின்மையா இருக்கலாம், இந்த ஆவியானவர், கிரியை செய்கிற ஆவியானவர், புதுப்பிக்கிற ஆவியானவர் மாத்திரமல்ல, சகலவற்றையும் அலங்கரிக்கிற ஆவியானவர். கையை உயர்த்துவர். அல்லேலூயா. God, I bless this morning. இன்னோடு கூட இணைந்து சோமனுங்க. ஆண்டவரை சகல நன்மையினால் அலங்கரிக்கிற ஆவியானவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஆத்துமாவை நீங்கள் விட்டு கொடுங்கள். உங்கள் ஆத்துமாவே தேவன் நன்மையினால், வார்த்தையினால் அலங்கரித்து, தோய்ந்து போன உங்க ஆத்துமாவை தேவன் நன்மையினால் அலங்கரித்து, கர்த்தர் உங்களை இருள் சூழ்ந்த பூமியில, இருள் சூழ்ந்த காலங்களில ஆண்டவருக்காக நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். வேதம் சொல்கிறது, ஞானம் உள்ளவர்கள் ஆகாயம் அண்ட நட்சத்திரங்களை போல இருப்பார்கள், அவர்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். தானியேல் 12ஆம் அதிகாரத்துல அதை வாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டு ஒருவேளை ஆத்துமாவுல தோய்ந்து போயிருக்கலாம், ஒழுங்கின்மை, வெறுமை, பிசாசு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல, என் ஆண்டவர் he will set everything into motion. ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 1:2 ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார், அதை விட்டு விடவில்லை. அதுக்கப்புறம் பாருங்களேன், God set everything into motion. கர்த்தர் பூமியை பிரித்தார், ஜலம் பூமியிலிருந்து பிரிக்கப்பட்டது, புல் புண்டுகள் தோன்றினது, வானங்கள் நட்சத்திரத்தினாலும் சூரியன் சந்திரனாலும் அலங்கரிக்கப்பட்டது, சமுத்திரம் மச்சங்களினால் அலங்கரிக்கப்பட்டது. ஆமென். இரவு பகலும் சாயங்காலம் கால, thank you Holy Spirit. ஆமென். நல்ல சீசன்ஸ், நல்ல கால சூழ்நிலைகளை கர்த்தர் அமைத்து தந்தார். You can see the secret work of the Holy Spirit. You can see the sudden work of the Holy Spirit. You can see the special work of the Holy Spirit. வேதம் சொல்லுகிறது, மனுஷனும் சாயலிலே சிருஷ்டிக்கலாம் என்று நாசிலே சுவாசத்தை ஊதினார், தேவன் மனுஷனாய் மாறினான். ஆமென். ஆதாம் ஏவாள், the special work of God. இன்றைக்கும் தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. He is known as the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். நல்ல கவனிங்க, ஆவியானவர் அசைவாடும் பொழுது அங்க மனுஷன் கிடையாது. கிரியேஷன் அக்கவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்துல அந்த சிருஷ்டிப்பு நடக்கும் பொழுது மனுஷன் கிடையாது. ஆமென். சோத்திரம். மனுஷன் இந்த பூமியை தீட்டுப்படுத்தல, பரிசுத்த ஆவியானவர் எங்கும் பரிசுத்தம், எதிலும் பரிசுத்தம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில அசைவாட நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். 1500 வருடங்கள் இந்த சிருஷ்டிப்புக்கு அப்புறம், 1500 வருடங்களுக்கு பின்பதாக ஒரு வெள்ளம் வருகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Genesis chapter 6 verse 3. The work of the Holy Spirit in flood. ஆமென். ஒரு ஜலம் வந்த போது ஆவியானவருடைய கிரியையை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கிரியையிலே, சிருஷ்டிப்பிலே கிரியை செய்த ஆண்டவர், தோன்ற பண்ணின தேவன், வேறு பிரித்த தேவன். அல்லேலூயா. Praise the Lord. ஆமென். சடுதியாய் ஒரு அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கும் ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் ஜலப்பிரவாகம் வந்தபோது என்ன செய்தார்? 6:3 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. அவன் மாம்சம்தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 20 வருஷம் என்றார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. என்ன செய்தது? அமர்ந்தது. ஒரு அல்லேலூயா. தேவன் ஒரு காற்றை வீச பண்ணினார். 1500 சிருஷ்டிப்பின் படைப்பின் காரியத்துக்கு பின்பதாக, 1500 வருடங்களுக்கு பின்பதாக, ஆமென். சோத்திரம். பெரிய ஜலம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், இனி என் ஆவி இந்த மனுஷனோடு என்ன செய்யாது? போராடு. You can see in the creation account a loving Holy Spirit. Praise the Lord. அன்புள்ள ஆவியானவர் நம்ம மேல அன்பு வச்சதுனால எல்லாத்தையும் படைச்சி, எல்லாவற்றையும் அலங்கரிச்சு, வானத்தையும் பூமி எல்லாவற்றையும் அலங்கரித்து சந்தோஷமாயிரு அப்படின்னு சொன்ன ஆண்டவர்
ஆமென் சோத்திரம். என்றைக்கு மனிதன் ஆமென் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 6:11-12, மனுஷனுடைய துர்மார்க்க செயல் தேசத்தில் பெருகினது. துர்மார்க்கம் மனுஷனுடைய நினைவு, சிந்தையின் நினைவு, ஆமென் சோத்திரம், மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் அசுத்தம் உள்ளதா இருந்தது. வசனம் சொல்லுகிற துர்மார்க்கம் பெருகின போது ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், நான் இனி மனுஷனோடு போராட மாட்டேன். எங்க பாவம் இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானோட அசைவாடுதலை நாம் எதிர்பார்க்க முடியாது. You can never expect the work of the Holy Spirit in a sinful world. ஆண்டவர் இங்கே பார்க்கிறோம், படைப்பில் இருக்கிற அன்பின் ஆவியானவர் இங்கே போராடுகிற ஆவியானவர், the striving Holy Spirit. ஓமா ஷேகோ. இன்றைக்கும் இந்த நாட்களில் ஆவியானவர் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பார்த்தார், இந்த மனுஷன் இவ்வளவு அக்கிரமம் செஞ்சிட்டான். They were giant in bodies, they were giant in sin. அவர்கள் சரீரத்தில் ராட்சதர்களா இருந்தாங்க, பாவம் செய்கிறதுல ராட்சதர்களா இருந்தாங்க. எங்கும் பாவம், இதிலும் பாவம், அக்கிரமம், அநியாயம், சிந்தையில செய்கிற பாவத்துக்கு பேர் அக்கிரமம் தேசம் எங்கும் பரவி இருந்தது. ஆண்டவர் சொன்னார், அவருடைய இருதயத்துக்கு விசனமா சொன்ன ஆவி இன்னும் அவங்களோடு போராடாது என்று சொன்னார். நான் அன்பின் ஆவியானவர் தான் வசனம் சொன்ன பரிசுத்த ஆவியானவர், பாவமான மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்பாத ஆவியானவர். ஆமென் சோத்திரம். போராட ஆரம்பிச்சிட்டார். எப்படி போராடினார் தெரியுங்களா? பை ப்ரீச்சிங் அண்ட் பை ப்ரிப்பேரிங். ஆமென். நோவாவை எழுப்பி அவனை பிரசங்கம் பண்ண வச்சார். அந்த பிரசங்கத்தை கேட்டு நான் ஜனங்க மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி, இன்னைக்கு கொரோனா வைரஸ், இந்த COVID-19, இன்னைக்கு இந்த கொலை நோய் தேசம் எங்கும் பரவினாலும் இன்னைக்கும் திருந்தாத ஜனங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அக்கிரமக்காரன் தன் வழியையும், அக்கிரமக்காரன் தன் நினைவையும், துர்மார்க்கன் தன் வழியை விட்டு இன்னும் ஆண்டவரிடத்தில் திரும்பாத நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் வாய்ப்பை தருகிறார். ஓ மாஷே, the wind is still blowing, the wind is still striving, the wind is still loving. ஆவியானவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவியானவர். எப்படி கிரியை செய்கிறார்? ஜலம் வந்தது, இன்னைக்கு உலகம் முழுதும் வந்த இந்த ஆமென் வியாதியை போலதான், இட்ஸ் a plague, உலகம் முழுதும் வந்து, அதே போல உலகம் முழுதும் வந்த ஜலம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, மனுஷனுடைய சிந்தையில செய்த பாவத்துக்கு நிமித்தமாய் வந்த தண்டனை. ஆனா ஆவியானவர் சொன்னார், நான் இனி போராட மாட்டேன். ஆனா அன்பின் ஆவியானவர் எப்படி மறுபடியும் போராடினார் தெரியுங்களா? ஐயோ மனம் திரும்ப எப்படி தெரியுங்களா? கர்த்தர் நோவாயை போல ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி இன்னைக்கு எத்தனை தேவ வார்த்தைகள் கேட்கிறோம். ஆமென் சோத்திரம். ஆண்டவருடைய வருகை சமீபம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சமீபம். இன்னைக்கு மனுஷனுடைய முயற்சிகள் தோற்று போயிருக்கிறது, விஞ்ஞானம் தோற்று போயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு போராடுகிறது, வசனத்தின் மூலமாய் போராடி கொண்டிருக்கிறார். நீ ஆயத்தப்படுவன் தேவனை சந்திக்க, பிறரை ஆயத்தப்படுத்து. வரப்போகிற நியாய தீர்ப்பு, வரப்போகிற வெள்ளத்தை குறித்து நோவாவை எழுப்பி கர்த்தர் பேசினார். அவன் மூலமாய் ஆவியானவர் போராடினார். God strived to the people, amen, during the days of Noah, to the wicked generation, through his preaching. Praise the Lord, hallelujah. அடுத்தது எப்படி கர்த்தர் ஆண்டவர் உணர்த்தினார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் உணர்த்துகிற ஆவியானவர். வேதம் சொல்லுகிற அடுத்தது, ஆமென், கண்ணுக்கு முன்னாலவே தேவன் என்ன செய்தார்? ஆமென், ஆவியானவர் ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். பாருப்பா, பிரசங்கத்தான் கேட்கலனா கண்ணு முன்னால நடக்கிறத பாரு. see evidence. உன் கண்ணுக்கு முன்னால நடக்கிறத பாரு. பிரசங்கம் பண்ணாதான் நீ கேட்க மாட்ட, திருந்த மாட்ட. பேழையை பார். அந்த பேழை யாருக்கு உண்டாக்கப்படும்? there is an opportunity, still there is hope for you. இன்னும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென். இன்னைக்கு இயேசு நமக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவனும் கெட்டு போக கூடாது, இப்படி பொறுமையா இருக்கிறார். இன்னைக்கும் ரட்சிப்பின் வாசல் உனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கண்ணுக்கு முன்னால் அந்த பேழை உண்டு பண்ணி கண்ணால பார்ப்பா. இன்னைக்கு எத்தனை அடையாளங்களை பார்க்கிறோம், எத்தனை காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். இதை பார். showed them the way of safety and escape and said, yes, yet there is way for you, there is still room for you. நீ ஆண்டவர் சொன்ன, அதை பார், நீ தப்பி பிழைப்பதற்கான ரட்சிப்பின் பேழை இன்னும் இருக்கிறது. ரட்சிப்புக்குள்ளே வா, மனம் திரும்பு. ஆமென். இன்னைக்கு மனம் இத்தனை காரியங்களை பார்க்கிற நீ இருதயத்தை கடினப்படுத்தாதே. உன் பாவத்தை விட்டு நீ தேவனிடத்தில் திரும்பு, நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வாய். காண்பிக்கிறார், இன்னும் வாய்ப்பு இருக்குப்பா. still there is room for you to escape. இன்னைக்கு ஆவியானவர் வார்த்தையின் மூலமாகவும் அடையாளங்கள் மூலமாகவும் நம்மோடு கிரியை செய்கிற ஆவியானவர். கைகள் உயர்த்துவதால் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிக்கலாம். The book of Ezekiel, chapter 33 verse 11.
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல். கவனிங்க, கர்த்தர் இன்றைக்கும் போராடுகிற ஆவியானவர். The loving spirit is still striving spirit, striving holy spirit. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல். அல்லேலூயா. ஏன்பா நீ சாவணும்? ஆண்டவர் இதம் பேசுற. ஏன் சாவணும்? ஏன் சாகணும்? திரும்புங்கள். 2 முறை நீங்க ஏன் சாகணும்? தேவன் துர்மார்க்கனுடைய அழிவை விரும்பாத தேவன். இந்த காலவிளங்களோடு கொத்த பேசுகிற வார்த்தை, துர்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் சிந்தையை விட்டு தேவனிடத்தில் திரும்ப. The Holy Spirit is still working. The wind is still blowing. The wind is still blowing. Hallelujah. ஆவியானவர் அந்த 8 பேருக்காக praise the Lord தேவன் காற்றை வீச பண்ணினார். ஜலம் அமர்ந்தது. God took Noah and his family to a higher level of activity. ஒரு புதிய அனுபவத்திற்கு நேராய், ஒரு புதிய செயல்பாடுக்கு நேராய், புதிய துவக்கத்துக்கு நேராய் அனுப்பினார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வியாதி என்ற கொள்ளை நோய் என்ற ஜலம் அமரும். கர்த்தர் நம்மை புதிய அனுபவங்களுக்குள் கொண்டு போவார். விசுவாசித்த மாத்திரவர். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் துர்மார்க்கனுடைய அழிவை விரும்பாத தேவன். அவர் is still striving. Praise the Lord. யாத்திராகமத்தின் புத்தகத்திலே வரும் பொழுது இந்த ஜல பிரளயத்துக்கு பின்பதாக 1000 வருஷம் அதுக்கப்புறம் ஆவியானவர் வனாந்திரத்தில் கிரியை செய்தார். யாத்திராகமத்தின் புத்தகம் 14:21 நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் பெத்லகேமையும் அவனோடு இருக்கிற ஒரு சிலரை எழுப்பி தேவன் ஜனங்கள் மத்தியில் வனாந்திரத்திலே உலாவும்படி, கிறிஸ்துவை வனாந்திரத்தில் அவர்களுக்கு காட்டும்படி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அதன் பனிமுட்டுகள், ஆசாரியனுடைய வஸ்திரங்கள் இதெல்லாம் செய்யும்படி ஆவியானவர் பெத்லகேமை நிரப்பினார். See the Holy Spirit, amen, worked in the creation, the loving Holy Spirit. The Holy Spirit was working during the times of flood, striving Holy Spirit. Amen. உணர்த்துகிற ஆவியானவர், ஆமென், சோத்ரு, கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், போராடுகிற ஆவியானவர், the spirit of long suffering. இன்றைக்கு ஆவியானவர், ஆமென், ஜலத்தில் போராடுகிற is a spirit of long suffering. பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 படி காதுள்ளவன் என்ன செய்யட்டும், கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிற ஆவியானவர். ஆனா வனாந்திரத்தில் வரும் பொழுது, ஆமென், வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம், ஆமென், 7:51 வனாந்திரத்தில் இருந்த முற்பிதாக்கள் ஆவியானவரை துக்கப்படுத்தினார்கள், ஆவியானவருக்கு செயல்படுத்தல, ஆமென், செவி சாய்க்கல என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வனாந்திரத்தில் அவளை துக்கப்படுத்தினாலும் வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்தில் எப்படி ஆவியானவர் கிரியை செய்தார் தெரியுங்களா? வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை காண்பித்தார். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா ஆராதனை முறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு அடையாளம். நல்லா கவனிங்க. பெத்லகேமை ஆவினால் நிரப்பி அன்று சொன்ன, இந்த ஜனங்க மத்தியில நான் வாசம் பண்ண விரும்புறேன், தேவனை ஜனங்கள் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் ஒரு சிலரை தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி எடுத்து பயன்படுத்தினார். ஆமென், ஸ்தோத்திரம். பலிபீடம், ஆமென், கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். வரப்போகிற, ஆமென், ஆட்டுக்குட்டியான, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர். தண்ணீர் தொட்டி, பரிசுத்த ஆவியானவருடைய சுத்திகரிப்புக்கு அடையாளம். மகா பரிசுத்த ஸ்தலம், ஆமென், கிருபாசனம், ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு உடன்படிக்கை இடம். ஆசாரியன் வஸ்திரத்தை தரித்து தைரியமாய் போக முடியும். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நான் ஆசாரியால் இருக்கிறோம், தைரியமா கிருபாசனத்துக்கு போனோம். அப்ப ஆவியானவர் முழுக்க, ஆமென், திருச்சபையின் மக்கள் வனாந்தரத்தில் இருந்த ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தினதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுங்க, செங்கடலை கடக்கும் சூழ்நிலை வருகிறதை நாம் பார்க்கிறோம். இரவெல்லாம் தேவன் காற்றை வீச பண்ணி அந்த காற்றை கடலை கத்தர் பிளந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் வனாந்திரமான சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் பாவ மன்னிப்புக்கு நேராய், நிச்சயத்துக்கு நேராய் நடத்துகிற இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஆமென். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. Praise the Lord. பிளவண்ட கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி வரும் பொழுது இந்த காலவேளையில ஆமென், அவரிடத்தில் ஜீவ ஊற்று உண்டு. அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்பார்கள். இந்த பிளவுண்ட கண்மையிலிருந்து வெளிவந்த அந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அது ஒரு நதி, எப்பொழுதுமே பாயக்கூடியது. Praise the Lord. Hallelujah. Even in uphold, the Holy Spirit upholds the believer in the wilderness. He shows himself in the wilderness. ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். ஆமென். அந்த தண்ணீர் பருக பருக ஆத்தும தாகம் தீர்ந்து போகும். அந்த தண்ணீர் ஆமென் ஸ்தோத்திரம், வசனம் சொல்லுகிறது அது வழி நடத்தும் கன்மலை. இந்த காலவேளையில அந்த பிளவுண்ட கன்மலைக்குள் வரும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியினால் வருகிற ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களையும் புத்துணர்ச்சியும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஒருவேளை இன்னைக்கு துவண்டு போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென் ஸ்தோத்திரம், இளைஞர் கூட துவண்டு போகலாம். they may become weary, but Bible says ஆண்டவர் துவண்டு போன ஒரு ஆத்மாவையும் வனாந்திரத்திலே கர்த்தர் உயிர்ப்பித்து அவர்களை கானானுக்கு நேராய் நடத்தினது போல இந்த காலவேளையில் ஆண்டவர் சொன்னார், நான் போனாலும் தேற்றலவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ளாய் உங்களை நடத்துவார். வனாந்திரமா, கைவிடப்பட்ட நிலைமையா, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை தனக்கு ஆமென் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி ஆமென் கன்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து வந்த அந்த தண்ணீரை அவர்கள் பருகினது போல ஆமென் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஆவியில ஒரு புத்துணர்ச்சி வந்து அந்த கன்மலையாகிய கிறிஸ்து வழி நடத்தினது போல் இன்றைக்கும் ஆவியானவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு பேர் உண்டு, மீட்பின் நாளுக்காக முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இருக்கிற இடங்களில் அப்படியே நாம் கைகளை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ரூபா காற்றே, சுவாச காற்றே, ஓ என்னை உயிர்ப்பியுமே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பா. அப்படியே கைகளை பிடிச்சி எல்லாரும் குடும்பமா கைகளை பிடிச்சி ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ரீபாலாபா சந்தாராலாபா உதூரி வீராபாலாபாராபா. ஆமென் ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனை, ஓ உங்களுக்கு வெளியே இருக்கிற பிரச்சனை, அது பொருளாதாரமா இருக்கலாம், அது பலவீனமா இருக்கலாம், சத்ருவின் போராட்டமா இருக்கலாம், இந்த காலவேளையில let the Holy Spirit move. Let the Holy Spirit move upon your family. ஓ மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் எல்லாரும் என் கூட சேர்ந்து பெற்றோர்கள் எல்லாரும் கைகளை பிடித்துங்க, பிள்ளைகள் எல்லாம் கைகளை பிடித்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு அபிஷேக தைலம் இப்பொழுது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒழுங்கின்மை மாறுகிறது, வெறுமை மாறுகிறது, இல்லாம சோத்திர இருள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். ஓ ரபா ஷம்தா லக்கபௌதனா சேகரா. Allow the Holy Spirit to move in your lives. Hallelujah. Every problem that is outside, amen, you have been locked in a ark, you have been locked in a room. Amen சோத்திரம். சீஷர்களைப் போல யோவான் 20 அதிகாரம் பூட்டப்பட்ட அறையில் இருக்கலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஜீவன் மறைக்கப்பட்டு இருக்கலாம். But the problem that is going outside, a problem that we are facing outside, hallelujah. oh கர்த்தாவே, இந்த ஆண்டவரே கொள்ளை நோய் நாம நிமித்தமாய் என்னென்ன பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறதோ, ஒருவேளை உங்க வாழ்க்கை படகை அலசடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் ரீபா ஷாந்தாலா. ஆண்டவரே, ஹோலி ஸ்பிரிட் ஆமென் கர்த்தர் ஒரு காற்று வீச பண்ணின போது ஜலம் வற்றி போனது. கர்த்தர் அவர்களை ஒரு உயர்ந்த அனுபவத்திற்கு கர்த்தர் கொண்டு போனது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை தருகிறார். அவர்கள் சட்டை அடித்து உயர எழும்புகிறார்கள். Oh, in the name of Jesus. Oh, the Spirit of God renew in the name of Jesus. Every Holy Spirit deal with every problem, Lord. Amen. Praise the Lord. Hallelujah. That is causing disturbance. Amen. In our life, in the name of Jesus. Every external problem is to be நாமத்தினால் மாறும்படி எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. Hallelujah. எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ரபா பாபா பாபா ஷந்தலா துரா பாபா நபா ரைகா பாபா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். வீடியோ ஷூட் பண்ற எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வீசிக்கொண்டிருக்கிறார். அந்த நிக்கதேமு அந்த இரவிலே ஆமென் ஸ்தோத்திரம் தேவனை சந்திக்க வந்தபோது ஆண்டவர் சொன்னார், காற்று வீசுகிறதே, காற்று வீசுகிறதே, காற்று வீசுகிறதே, அது தனக்கு இஷ்டமான இடத்துக்கு போகிறது. யார்
யாரும் அதை தடை பண்ண முடியாது. ஓ, அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த காற்று, ஆமென் ஸ்தோத்திரம், ஈஸ்வரனின் தேவன் காற்றை தனக்கு செட்டையாய் மாற்றி நமக்கு சகாயமாய் வருகிற தேவன். இப்பொழுது உங்கள் பூட்டப்பட்ட அறையில அந்த அபிஷேகம் இறங்குது. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது அபிஷேகம் பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தினால். மாமாது ரமலா சந்தரா கபாது ரிபிலா துனபா. எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம், எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவும் நிக்கதேமும் ஆண்டவரை சந்தித்த இடம் ஒலிவமலை. அது கெத்செமனையின் அனுபவம். அது தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற இடம். அது தேவனுக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற இடம். இது ஒரு ஜெபிக்கிற இடம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபெலோஷிப்பை கர்த்தர் தருவா. குடும்பமா இணைந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் தம்முடைய ஆவியானவருடைய கிரியையை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை கர்த்தர் தருவா. பழையவைகள் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால். ஓ ராமா கபா ஷந்தா லகபா. I love the Holy Spirit to move. I love the Holy Spirit to move in your life. It's blowing. Nobody can dictate it. Nobody can divert it in the name of Jesus. அதுக்கு தான் இஷ்டமானவர்கள் மேல் விழுகிறது. சிறு பிள்ளைகள் மேல் அது வீசு. சில பிள்ளைகள் மேல் அந்த ஆவியானவர் இறங்கி வருவா. பெரியவர்கள் மேல் அவர் ஆவியானவர் இறங்கி வருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ரகசியமா இருக்கிற தேவ பிள்ளைகள், ரகசியமா இருக்கிற கிறிஸ்தவர்கள், நிக்கதேமு போல் இருக்கிறவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், வெளியே வர பயந்து இருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தினால் அந்த காற்று அவன் வாழ்க்கையில் வீசின போது அவனை கொண்டு போய் பிலாத்து கொம்பதாய் நின்றது. வெளியே வந்தவனை, ரகசியமாய் வந்தவனை, கோழையாய் வந்தவனை, ஆமென் ஸ்தோத்திரம், தைரியமாய் இயேசுவுக்காய் சாட்சியாய் நிற்க வைத்த அந்த பரிசுத்த ஆவியானவர். ஓ, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்கிற பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருங்கள். அவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் எனக்காக, ஓ, எருசலேமிலும் யூதாயா சமாரியா உலகமெங்கும் எனக்காய் சாட்சியாய் இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் வரும்பொழுது அத்தர் உங்களை நீங்கள் இருக்கிற இடங்களிலே சாட்சியாய் நிறுத்துவாராக. மாலா தூரி பீனா கது ரபலடாவா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சுவாச காற்றே சொல்லுங்க, சுவாச காற்றே. இது வனாந்தரத்தில் வீசுகிற காற்று. இந்த காற்று வனாந்தரத்தில் வீசும் பொழுது ஆமென் கன்மலை பிளக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரை போல தன்னை வெளிப்படுத்துவா. தொய்ந்து போன ஆத்துமாக்களை கர்த்தர் போஷிப்பா. இரவில் மேகஸ்தம்பம், பகலில் அக்கினி ஸ்தம்பம். ஆவியானவர் உங்களை நடத்துவா, வனாந்தரத்திலே நடத்துவா, உரைகளை நிறைவாக்குவா. நீங்கள் சோர்ந்து போவதில்லை. ஓடினாலும் கலைப்படையா, நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. அந்த பரிசுத்த ஆவியின் காற்று உங்கள் மேல் வீசிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்துகிற அந்த காற்று. ரிபாலானா மஷந்தரா கபாலானா. ஓ, செங்கடலை போன்ற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக, மாறுவதாக. இன்றைக்கும் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஆமென் அன்பின் ஆவியானவர் சிருஷ்டிப்பிலே கிரியை செய்து வானத்தை நட்சத்திரத்தினால் அலங்கரித்தவர், பூமியை கர்த்தர் அலங்கரித்த தேவன் அவர். ஒழுங்கின்மை மாற்றினவர், தோன்ற பண்ணினவர், வேறு பிரித்தாண்டவர். ஓ, எல்லாவற்றையும் தடைப்பட்ட காரியங்களை, முடக்கப்பட்ட காரியங்களை ஆமென் மறுபடியும் செயலுக்குள் கொண்டு வந்த ஆண்டவர். ஓ, the Holy Spirit that set everything into motion, that brought seasons in your life, who did a special work, who did a sudden work. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வாராக. ஒழுங்கின்மை இருள் தேசத்தில் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ரீபாலா நாமா ஷாந்தா. ஓ, நம்மோடு போராடுகிற ஆவியானவர். அன்று சொன்ன இனி என் ஆவி ஜனத்தோடு போராடாது, ஆனால் அன்பின் ஆவியானவர் அல்லவா அவர். இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிற ஆவியானவர். ஓ, நோவாவை எழுப்பி பிரசங்கத்தின் மூலமாய் போராடினார், பிரசங்கத்தின் மூலமாய் உணர்த்தினார். ஆண்டவர் அடையாளங்களை காண்பித்தார். பேழையை உருவாக்கியதை பார், உனக்கு வாய்ப்புண்டு, நீ வா என்று சொல்லி ஆமென் இன்றைக்கும் போராடுகிற ஆவியானவர் அடையாளங்கள் மூலமாய் போராடுகிறார். ஒரு துர்மார்க்கனும் மரித்து போவது தேவனுக்கு சித்தமில்லை. திரும்ப திரும்ப நீ ஏன் சாக வேண்டும் என்று பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிற ஆவியானவர். Thank you the whole loving Holy Spirit. Thank you the striving Holy Spirit. Thank you for the long suffering Holy Spirit. Thank you the Holy Spirit that lead us to Jesus Christ. Oh, thank you. ஆண்டவரே, பிளவுண்ட கன்மலை எங்களுக்கு காண்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவெளியில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பிளவுண்ட கன்மலைக்குள்ள வருகிறேன். ஆண்டவரே, எனக்கு அந்த ரட்சிப்பு தேவை, அந்த பாவ மன்னிப்பு தேவை. அந்த சிலுவை நிழலுக்குள் வரும் பொழுது அந்த ஜீவ தண்ணீர் உங்கள் வாழ்க்கையில புறப்பட்டு வரும். மாமா மாதுரே பிலா ராகவா ஷாந்தாலா. The wind is still blowing. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஓ, பா பா பா, நல்ல கைகளை தட்டி இந்த ஆவியானவரே, ஓ, எங்களை சாட்சியாய் நிறுத்துகிற ஆவியானவரே, ஒழுங்கின்மை மாற்றுகிற தேவனே, எல்லாவற்றையும் புதிதாக்குகிற ஆவியானவரே, ஜலத்தை வற்றி போக பண்ணுகிற ஆவியானவரே. ஓ, ரியலவா ஷாந்தலனமா. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஆமென்.
முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் சொல்லுங்க, நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, ஹல்லேலூயா. பலவீனன் ஆண்டவரே பலவானாய் மாறுவான். சுகவீனன் ஆமென் பலவீனன் பலவானாய் மாறுவான். சுகவீனன் ஆமென் சுகம் பெறுவான். ஆண்டவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாய் மாறுமே. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுமே. ஹல்லேலூயா. பாலானது பைநிலமாய் மாறுமே. ஓரியலபம் சந்தலரரபா. பரிசுத்த ஆவியான அந்த காலவெளியில எல்லா வனாந்திர அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. Lord, hello, 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 hello. Let the Holy Spirit make its way in your life. Hello, make room for the Holy Spirit. Oh, see unto Jesus. பிளவண்ட கண்மலை நோக்கி பாருங்கள். இப்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உயிர்ப்பிப்பா. உங்கள் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாட விட்டு கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆத்துமாவை நன்மையினால் கிருபையினால் அலங்கரிப்பா. எப்படி வெறுமையாயிருந்த ஆகாய விரிவை கர்த்தர் நட்சத்திரத்தினால் அலங்கரித்து பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளை கொண்டு வந்து உங்களையும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லமில்ல தேவனா இருக்கிறார். ஓமா சாந்தனா தூரா கபாசா. ஆண்டவரே சுவாச காற்றே, சுவாச காற்றே ஆண்டவரே வீசுங்கப்பா, வீசுங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய சுகத்தை நாங்கள் ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ உங்க விடுதலை. ஆவியானவர் வரும் பொழுது ஆறுதல், ஆவியானவர் வரும் பொழுது சமாதானம், ஆவியானவர் வரும் பொழுது குறைகள் எல்லாம் நிறைவாகும். ஆவியானவர் வரும் பொழுது ஆமென் தாகமெல்லாம் தீர்க்கப்படும். ஆவியானவர் வரும் பொழுது தோய்ந்து போன அனுபவங்கள் மாறும். ஆவியானவர் வரும் பொழுது அவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் ஜலமெல்லாம் வற்றி போகும், ஜலமெல்லாம் வற்றி போகும். ஆவியானவரே எல்லார் மேல நீங்க அசைவாடுங்கப்பா. ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. The wind is still blowing. ரூவா காற்றே இன்றைக்கும் நீர் வீசிக்கொண்டிருக்கிறீர். நிக்கோதேமு வாழ்க்கையில வீசிய ஆவியானவர் இருளில் இருந்தவனை வெளிச்சத்துக்கு, அறியாமை என்கிற இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ தனித்து ரகசியமா வந்தவனே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் தேவனுக்கு சாட்சியாய் நிறுத்தும்படி வெளியாய் தைரியமா இயேசுக்காய் கொண்டு வந்த ஆவியானவர் ஆண்டவர் யாருமே செய்யல. எத்தனையோ சீஷர்கள் இருந்த போதும் ஆண்டவர் ஒரு நல்ல அடக்கம் செய்வதற்கு ஒரு நிக்கோதேமுவை பயன்படுத்தினே. இன்றைக்கும் தேவன் எங்க பிள்ளைகளை பயன்படுத்தும். என்ன செய்ய விரும்புகிறீர்களோ நீர் அதை செய்யுங்கப்பா. நிக்கோதேமு போல அந்த ஒலிவ மலையின் அனுபவத்தில் தனித்து வந்து தேவனோடு போராட, வேத வசனத்தின் வெளிச்சத்தோடு வாழ, எங்களை கெத்செமனேயிலே எங்கள் மாம்சங்கள் முற்றிலும் அழிக்கப்பட தேவ சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிற அந்த கெத்செமனேயின் அனுபவத்தை தாரும். கெத்செமனேயின் அனுபவம் இருந்தாதான் ஒலிவ எண்ணெய் பாய்ந்தோடும். ஒலிவ மலை அனுபவம் இருந்தாதான் காற்று வீசும். கர்த்தருடைய இஷ்டம் பாவியானவரே இஷ்டம் போல எங்களை நடத்தும். ஆவியானவரை எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆக்கிரமையும், எங்களை முழுமை எங்கள் ஆவி ஆத்மா சகரித்த ஆக்கிரமையும். ஆண்டவரே எங்கள் ஊழியத்தை ஆக்கிரமையும், நினைவுகளை ஆக்கிரமையும், எங்கள் பிள்ளைகளை ஆக்கிரமையும், எங்களுடைய பொருளாதாரத்தை ஆக்கிரமையும், தேசத்தை ஆக்கிரமையும். ஆவியானவர் எங்கள் சித்தம் போல எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஆவியானவர் காற்று வீச பண்ணினார். ஆதியாம் 8:1 பேழையை கர்த்தர் உண்ணாத அனுபவத்தை கொண்டு போனது போல பழையவர்கள் எல்லாம் கடந்து போகும், எல்லாம் புதிதாய் மாறும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.